33 வசனம், 27 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து, பொழுது விழுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். என்னது? எத்தனை நாள் முடியுமா? அல்லேலூயா. ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட வந்து சொன்னார், 21 நாள் ஃபாஸ்டிங்யா. எத்தனை நாள்? ஐயோ, 21 நாள் ஃபாஸ்டிங். சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டோம். உண்மையா சாலிடா எதுவும் எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல முடியாதா? அப்ப என்னதான் எடுத்துப்பீங்க? ஹார்லிக்ஸ், திக்கா திக்கா. எத்தனை ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு 3 முறை. அதாவது அப்படியே குழன்னு அப்படியே போட்டு கொஞ்சம் 2 பிரெட் ஸ்லைஸை தொட்டு. நான் சொன்னேன், என் சாப்பாடே அவ்வளவுதான் மொத்தமாவே. அதுல வேற ஃபாஸ்டிங். ஆனா இவங்க லிட்ரலா எதுவுமே சாப்பிடல. 14 நாட்கள் அவர்கள் ஒன்னும் சாப்பிடல. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒன்னும் சாப்பிடல. காலை சாப்பிட்டீங்களா? சரி, காலை நேத்து சாப்பிட்டீங்களா? மூஞ்ச பாருங்க உங்களை. நேத்து நல்ல 3 வேளை முக்கி வீட்டில் உட்காந்துங்கன்னு எல்லாம் லீவு, எல்லாம் குறைச்சி கிரிச்சு சாப்பிட்டு மூஞ்சி பத்தி எப்படி இருக்குதுன்னு ஏதோ அப்படி பல நாள் பட்னி போட்ட மாதிரி. 14 நாள் சாப்பிடல, எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. 14 நாட்கள் ஒன்றும் அவர்கள் சாப்பிடாமல் எப்படி இருந்தாங்களாம்? பட்டினியா இருந்தாங்களாம். 34 வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். சாப்பிடு புள்ள, நீ இழந்துருவேன், அழிஞ்சிருவேன், செத்துருவேன் பயந்துட்டு இருக்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மண்டையில் இருக்கிற முடி கூட கீழே விழாது. ஒன்ன கூட நீ மிஸ் பண்ணிட மாட்ட, நீ இழந்துட மாட்ட. உன் வாழ்க்கையிலே நீ இழந்து திரிகிற ஒரு நிலைக்கு நீ வர மாட்ட. இதைதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்திருக்காரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாக்குத்தத்தமா என்ன தெரியுங்களா? உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. நிமிந்து உட்காந்து சொல்லி பார்க்கலாம். தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாதுன்னா ஏதோ இந்த மண்டல இருக்கிற கொண்டல இருக்கிற முடியை பத்தி சொல்றாரு நினைக்காதீங்க. அதையும் நீங்க விசுவாசிச்சா அதுவும் நடக்கும். ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் இழந்து விடுகிற நிலையில் இருக்கிற அவர்களை பார்த்து சொல்லப்படுகிற வாக்கு வார்த்தை, நீ எதையுமே இழந்துட மாட்ட. சீக்கிரம் நம்முடைய சரீரத்தை விட்டு பிரிகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முடிதான். சீக்கிரமா விழுந்துரும், சீக்கிரமா நம்ம சரீரத்தை விட்டு விலகி போயிரும். குளிக்கும் போதெல்லாம் எப்படியாச்சும் போயிரும், தலை வாரும் பொழுதெல்லாம் எப்படியாச்சும் போயிரும் பாருங்களேன். ஆனா ஆண்டவருடைய இறை வாக்கு சொல்லுகிறது, எளிதில் உன்னை விட்டு விலகக்கூடிய முடியை போன்ற விஷயம் கூட இனி உன் வாழ்க்கை விட்டு விலகாது. நீ அதை இழக்க மாட்ட, நீ இழக்கவே முடியாது. ஏன்னா மீண்டும் தந்து மீட்டு தருகிற தேவனை நீ ஆராதிக்க வந்திருக்கிறாய். மீண்டும் தந்து மீட்டு கொடுக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறபடியினால் இந்த டிசம்பர் மாதத்துல உறுதியாய் நான் சொல்லுகிறேன், இந்த துவக்கத்துல தேவனுடைய வார்த்தை நம்புங்க, உன் லைஃப்ல நீ எதையுமே இழக்க மாட்ட. ஒருவேளை நீ இழந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, எழுதி வைத்துக்கொள். இழந்ததை விட பல மடங்காய் தேவன் உனக்கு எடுத்துக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல நீ அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை உனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்தந்த காலத்திலே தரமாய் உனக்கு கொடுப்பதற்காக தேவன் சகலவற்றையும் நேர்த்தியாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம், நான் அதை பெறாம இருந்திருக்கலாம், தொடாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்காக தேவன் குறித்ததை மீண்டும் எனக்கு தருவார், மீட்டு எனக்கு தருவார். என்னுடைய நன்மைகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். அது விடாது, அது விலகி போகாது. உங்களால் நம்ப முடிந்தால் கடந்த 11 மாதங்கள் நீங்கள் எடுக்காத நன்மைகளை, பெறாத நன்மைகளை, அனுபவிக்காத நன்மைகளை இந்த 12ஆம் மாதம் அதற்காகவே தேவன் தந்திருக்கிறார். எடுக்க, பெற, பெற்று அனுபவிக்க.
இவர்கள் எடுத்தார்கள், பெற்றார்கள், பெற்று அனுபவித்தார்கள். இப்ப நீங்க இந்த மாசத்துல விசுவாசிங்க. அல்லேலூயா. இன்னும் உறுதியா விசுவாசிங்க. ஜீவன் இருக்கிற வரைக்கும் தாராளமா விசுவாசிங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் கண்மூடித்தனமா கண்ணா பின்னமா கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. பொய்யுரையாத தேவனுடைய வாக்குகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல சிம்சோனுடைய முடி விழல வெட்டி விட்டார்கள். சில நேரத்தில் நம்ம சில விஷயத்தை இழக்க மாட்டோம், நம்மிடத்திலிருந்து எடுத்து விடுவார்கள், நம்முடைய நற்பெயரை எடுத்து விடுவார்கள், கெடுத்து விடுவார்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உடைமைகளை சூறையாடி விடுவார்கள், நம்மையே ஏமாற்றி நம்ம இடத்தில் இருக்கக்கூடியதை எடுத்து விடுவார்கள். அதுபோல சிம்சோனுடைய வாழ்க்கையில விழல அவன் இழந்து விட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, சிரைக்கப்பட்ட பின்பு அவன் தலைமயிரை சிரைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவனுடைய தலைமயிர் மறுபடியும் மீண்டும் முளைக்க தொடங்கிற்று. ஒருவேளை கடந்த 11 மாதங்கள் நீங்கள் இழக்காத ஒன்றை இழந்திருப்பீர்களே, ஆனால் இந்த மாதம் மீண்டும் அது ஒரு முளைக்கிற ஒரு மாதமாய் உங்களுக்கு அமையும். மீண்டும் நீங்கள் அதை வளருகிறதை மலருகிறதை பார்க்கிற ஒரு மாதமாய் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது அமையும். விசுவாசிக்கிற உங்க லைஃப்ல நீங்க அதை பார்க்க முடியும். திரும்பவும் எப்படி முளைக்க தொடங்கினதோ அதுபோல முளைக்க ஆரம்பிக்கும். பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது விளறது கிடையாது, அதை எடுத்துடுறாங்க, அதை பறிச்சிடுறாங்க, அதை கெடுத்துடுறாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதினுடைய வீடுகளையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவன் ஆடு மாடுகளையும் அவனுக்கு உண்டான உடைமைகளையும் அவனுக்கு சொந்தமான அத்தனை நன்மைகளையும் அமலேக்கியர்கள் எடுத்து விட்டார்களாம், பறித்து விட்டார்களாம். அவன் இழந்த ஒரு பட்டமரமாய் இருக்கிறானாம். என்ன தெரியுமா செஞ்சானா? இப்ப வாசிக்க நேரம் இல்லைனா முடிச்சிட போறேன், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எல்லாம் இழந்த நிலையிலும் இழந்து விட்டேனே என்று சொல்லி பரிதாபத்துக்குள், அனுதாபத்துக்குள், கவலைக்குள், காயத்துக்குள், கண்ணீருக்குள் செல்லாமல், ஆண்டவரே நான் உங்களை தானே ஆராதிச்சேன், உங்களை தானே நான் நம்பினேன், எக்காலத்திலும் கர்த்தாவே உங்களை தானே நான் ஸ்தோத்திரம் பண்ணேன், ஏன் எனக்கு இழப்பு என்று கேள்வி எழுப்பாமல், வேத வாக்கியம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். வலது கரங்களை இருதயத்தில் வச்சு ஜெபிங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், ஆண்டவர் கேள்வி கேட்காத ஒரு இருதயம், முறுமுறுக்காத இருதயம், ஆராதனையை விட்டு விடாத இருதயம், எல்லா சூழ்நிலையிலும் தேவாதி தேவனை நம்புகிற ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும் தேவனே. முடிவு என்ன ஆனது? அவன் இழந்த ஒண்ணு கூட அவன் விட்டு விடல. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 30:19 வாசிங்க. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாத்தையும் எடுத்தான். அல்லேலூயா. நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? நம்பிக்கையோடு இருக்கீங்களா? விசுவாசத்தோடு இருக்கீங்களா? டெஃபினட்டா உங்க லைஃப்ல நீங்க பாருங்க, எல்லாவற்றையும் திரும்ப நீங்கள் எடுப்பீர்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுக்க வைப்பார். கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்ய போறார். கர்த்தர்கிட்டே கோச்சிக்கிட்டீங்கன்னா எப்படி காரியம் நடக்க போகுது? அல்லேலூயா. தாவீது கர்த்தர்கிட்ட கோச்சிக்கல, கர்த்தருடைய சமூகத்தை நெருங்கி வரான். திருமணமாகி 1, 2, 3, 4, 5, 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு குறிப்பிட்ட தம்பதியார் குழந்தை பிறக்கல. மிகுந்த ஏக்கங்கள், கவலைகள், எதிர்பார்ப்புகள். 5 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் 6, 7 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. 7வது வருடத்தினுடைய முடிவிலே அந்த பெண், அந்த ஸ்திரீ கர்ப்பவதியானாள். அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைத்தது. 7ஆம் ஆண்டிலே கர்ப்பத்தின் கனி கிடைத்த உடனே அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாள். மிகுந்த மகிழ்ச்சி அவளுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனர், குடன் பிறந்தோர், குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. வா, 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறாரு. அந்த பெண்ணுடைய கணவருக்கு இன்னும் பெரிய சந்தோஷம். அந்த கணவருடைய தாய் தகப்பன்மாருக்கு, உடன் பிறந்தோருக்கு, குடும்பத்தாருக்கு, அந்த 2 பிள்ளைக்கும் சந்தோஷம், 2 ஃபேமிலிக்கும் சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
இப்போ எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லா நன்மைகள் எல்லாம் செய்கிறாங்க, உதவியெல்லாம் செய்கிறாங்க. ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்கறது, மெடிசன்லாம் கொடுக்கறது, செக்கப் போகிறது எல்லாம் அழகாக பார்த்துட்டு இருக்காங்க. பேபியும் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதம் ஆக ஆக ஃபேமிலிக்கும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு வாரிசு வரப்போகுது, ஒரு வாரிசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் குறிப்பிட்ட நாளிலே அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வருகிறது. அந்த பிரசவ வலியின் நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அந்த லேபர் வார்டில் கொண்டு போய் அந்த பிள்ளையை சேர்க்கிறார்கள். இப்போ குழந்தை பிறக்கிற ஒரு நேரம். அந்த பெண் மிகவும் ஆண்டவர் மேல் பற்று உள்ள ஒரு பெண், விசுவாசிக்கிற பெண், ஜெபிக்கிற ஒரு பெண். இப்போ குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கிறத தாய் கண்ணால் பார்க்கிறாள். வெளியே இருக்கிறவங்களாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, குழந்தைய பார்க்க போறன்ற எதிர்பார்ப்போடு. பிறந்த குழந்தை சுவாசிக்க இப்போ போராடுது, தவிக்கிறது. அருகாமையில் இருந்ததான மருத்துவர்கள் செயற்கை சுவாசத்தை கொடுத்து, முதலுதவிகள் கொடுத்து, எப்படியாச்சும் அந்த பிள்ளைய சுவாசிக்க வச்சிடணும், காப்பாத்திரணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாய் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை போராடுவதை. சில நிமிடங்களில் அந்த குழந்தை போராடி மூச்சு விட முடியாமல், மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய முதலுதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் அந்த குழந்தை இல்லாமல் தன் தாயின் கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தை மரித்து போகிறது. குழந்தை மரித்ததை அதிர்ச்சியாய் பார்க்கிறார்கள் மருத்துவர்கள், சுற்றி இருக்கிற எல்லாருமே. இப்ப அந்த பெண் சொல்றா, என் குழந்தை என்கிட்ட கொண்டு வாங்க, என் குழந்தை என்கிட்ட கொண்டு வாங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இறந்து போன, மரித்து போன அந்த குழந்தை தன் நெஞ்சில் போட்டுக்கொண்டு படுக்கையிலே தன் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறா. ஆண்டவரே, நீர் கொடுத்த பொக்கிஷம் ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே, நான் ஒரு நாள் இந்த பிள்ளையை நான் இழக்க மாட்டேன், இழக்க முடியாது. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்னால் இழக்க முடியாது. ஜெபிக்கிறா, அனல் ஆவில் அனல் கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறா, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. அருகாமல் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவளை தொந்தரவு செய்யவில்லை. மரித்து போன குழந்தையை வைத்து அழுது தன்னுடைய துக்கத்தை அவள் ஆற்றிக்கொள்ளட்டும் என்று அவர்களும் கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவள் அழுது புலம்பி கலங்கி தவித்து ஆவில் நிரம்பி அந்த குழந்தையை தன் மார்போடு நெஞ்சோடு அணைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, இவ அழுது ஜெபிக்கும் பொழுது, கதறும் பொழுது, கத்தும் பொழுது கூடவே சேர்ந்து இன்னொரு சத்தமும் சேர்ந்து அழுவது. இவ நிதானிக்கிறா, நான் தான் அழுவுறேன், கூட சேர்ந்து யாரோ அழுவுறாங்களேன்ட்டு அவளுடைய அழுகை சத்தத்தை நிறுத்திய பிறகுதான் அவளுடைய காதில் கேட்ட ஒரு சத்தம் யாரோ ஒருவருடைய அழுகை சத்தம் அல்ல, தான் செத்து போன குழந்தையினுடைய அழுகுரல். மீண்டும் அது உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த குழந்தை அழுகிறது, அதற்கு மீண்டும் ஜீவன் வந்தது, உயிர் வந்தது. இது ஒரு கதை நினைக்காதீங்க, நடந்த ஒரு சரித்திர உண்மை இது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்கள் மீட்பர் உயிரோடு கூடவே இருக்கிறார். உனக்காக தேவன் ஏற்படுத்தி இருக்கிற பிளஸிங்ஸ் அது விடாது. அதை நீ மிஸ் பண்ணிட முடியாது, அதை நீ இழந்து போக முடியாது. அப்ப இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கர்த்தாவே, எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவீராக. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை எனக்காக முன்குறித்து தீர்மானித்து எனக்காக தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு தருகிற நல்ல தேவனே, கடந்த 11 மாதங்கள் ஒருவேளை என் வாழ்வில் பல தரமான நன்மைகளை நான் காணாமல் இருந்திருக்கலாம். இந்த 12ஆம் மாதத்திலே ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர் உனக்காக குறித்திருக்கக்கூடிய பிளஸிங்ஸ் நீ மிஸ் பண்ண மாட்ட, நீ இழந்துட மாட்ட. அது உன் வாழ்க்கை விட்டு விழுந்து போகாது. நீ எடுப்பா என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு பிறக்க வேணும். இப்ப பவுல் சொல்றாரு, அப்பத்தை புசியுங்கள். மீண்டும் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். இன்னைக்கு நீங்க அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ண போறீங்க. அல்லேலூயா.
ஆமா, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் மெய்யாகவே மிக மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பிழைக்க போகிறீர்கள், நீங்கள் நிலைக்க போகிறீர்கள். இந்த கர்த்தருடைய பரிசுத்த பந்திலே பங்கெடுக்கக்கூடிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இன்றைக்கு விசேஷமா இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை கர்த்தருடைய ஆராதனையிலே கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பானம் பண்ணக்கூடிய நீங்கள் பிழைக்க போகிறீர்கள், காப்பாற்றப்பட போகிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாக போகிறது. அப்ப என்னாச்சா? எல்லாரும் புசிக்கிறாங்க. புசித்தவர்களுடைய வாழ்க்கை நிலை என்னாச்சு? முடிவு சொல்லப்பட்டிருக்கு 44ஆம் வசனத்துல. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சிலர் காக்கப்பட்டு சிலர் பாதிக்கப்பட்டு அல்ல, புசித்த பங்கு பெற்ற அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள், கரை சேர்க்கப்பட்டார்கள், லட்சிய கரையை அடைந்தார்கள்.